11ஆம் வகுப்பு கணிதவியல் பாடத்தில் கணங்கள், தொடர்புகள் மற்றும் சார்புகளில் பயிற்சி 1.2ல் 7வது கணக்கு பார்ப்போம். இயல் எண்களின் கணத்தில் தொடர்பு R ஆனது a+b <= 6 இருந்தால் ARB என வரையறுக்கப்படுகிறது. Rல் உள்ள உறுப்புகளை எழுதுக. அது தற்சுட்டு, சமச்சீர், கடப்பு, சமான தொடர் என்பதை சரிபார்க்க. நம்ம 2 கணக்குக்கு முன்னாடி ஒரு கணக்கு செஞ்சோம்ல, அதே போல் தான் இந்த கணக்குக்கு இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுக்கோங்க. கொஞ்சம் வித்தியாசமான கணக்குனாலே இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுக்கோ. சரி, இப்போ இந்த கணக்கில் என்ன கொடுத்துட்டாங்கன்னா a+b <= 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஏயும் பியும் எதில் இருக்குது? இயல் எண்களில் இருக்குது. இயல் எண்களில் இருந்துச்சுன்னா வெறும் மிகை எண்கள் மட்டும்தான் வரும். இப்போ <= ஏ எப்படி இருக்கணும்? a <= 6 - b. இந்த ப்ளஸ் b இந்த பக்கம் வரும்போது -b வரும். நம்ம இப்போ மதிப்பு கொடுங்க. இப்போ பிக்கு 1 கொடுத்தேன்னு வச்சுக்கோ, ஏக்கு 5, பிக்கு 2 கொடுத்தேன்னா ஏக்கு அப்படி ஒன்றுனா நம்ம போட்டு பார்த்துக்கிட்டே வரலாம். ஈக்குவல் வரைக்கும் நம்ம செய்கிறோம். மிகை எண்களை தான் கொடுக்குறோம். இப்போ ஏக்கு நான் 1 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்போனா பிக்கு என்ன வரும்? ஏக்கு 1 தான் இருக்கணும்னா பிக்கு என்ன வரும்? 6. ஏக்கு 1 கொடுத்தோம்னா பிக்கு என்ன வரும்? ஏக்கு இங்கே 1 கொடுக்குறோம். அப்போனா பிக்கு 5. பிக்கு என்ன வரும்? 5 வரும். பிக்கு 5 வரும். ஈக்குவல் வரும்போது 5 வரும். ஆனால் <= போது என்ன எழுதலாம்? நம்ம ஏ 1 1 1 2. ஏன்னா <= வர்றதுனால நம்ம என்ன எழுதலாம்? R என்ன எழுதலாம்? ஃபஸ்ட்டு 1, 5 போட்டுக்கோங்க. ஏ 1 இருக்கும்போது இங்கே என்ன 5 போடுறேன். அதுக்கப்புறம் சின்னதாக கொண்டு போ. 1, 4 1, 3 1, 2 1, 1. ஓகேவா? அடுத்து ஏக்கு நான் 2 கொடுக்குறேன். ஏக்கு 2 கொடுக்குறேன்னா இங்கே ஃபஸ்ட்டு ஈக்குவல் கொண்டு வந்துடும். ஈக்குவல் கொண்டு வரும்போது 2 கொடுக்கும்போது என்ன வரும்? ஃபஸ்ட்டு இங்கே 2 வரணும்னா பி 4 இருக்கணும். 4 2, 3 2, 2 2, 1 போட்டியா? அடுத்து 3 கொடுக்குறேன். ஏக்கு நான் 3 கொடுக்குறேன். அப்போனா என்ன வரும்? 3னா 3 கொடுத்தோம்னா போதும். 3, 3 3, 2 3, 1. அடுத்து ஏக்கு நான் 4 கொடுக்குறேன். 4 கொடுக்கும்போது என்ன வரும்? 4, 2 4, 1. அடுத்து 5 கொடுத்தோம்னா 1. இதுதான் வரிசை ஜோடிகள் R இருக்குது. இப்போ இதில் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் தற்சுட்டு. இந்த தற்சுட்டுன்னு கொடுக்கும்போது நம்ம என்ன எழுதுகிறோம்? ஃபஸ்ட்டு தற்சுட்டுங்கும்போது 4 4 4 4 இருக்கா? இல்லை. ஏன்னா நம்ம 4 5 வரையும் கொண்டு போயிட்டோம். இங்கே 4 2 4 1 வரையும் இருக்குது. 3 3 கூட இருக்குது. 2 2 இருக்குது. 1 1 இருக்குது. 4 4 இருக்கா? இல்லை. அதனால் நம்ம என்ன செய்கிறோம்? 4, 4 not belongs to R. R தற்சுட்டு அல்ல. தற்சுட்டு அல்ல. அடுத்து சமச்சீர். சமச்சீர்னு வரும்போது நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? 2 உறுப்புகள் எடுத்துக்கிறோம். 1 5ன்னு எடுத்துக்கிறோம். 1 5 எடுத்துக்கலாமா? 1 5 இருக்குதா? இருக்குது. 5 1 இருக்கா? இருக்குது. அப்போனா இது ஓகே. அடுத்து இன்னும் வேறு ஏதாவது 1 2 இருக்குதா? 2 1 இருக்குதா? இருக்குது. அதுவும் ஓகே. 1 4 இருக்கா? 4 1 இருக்கா? அதுவும் ஓகே. அப்போனா இது சமச்சீர் ஆகும். ஏதாவது 1 1, 5 belongs to R = 5, 1 also belongs to R. எல்லாமே இருக்குது. மேக்ஸிமம் இருக்குது. அதே போல் 2, 4 belongs to R. 4, 2 belongs to R. போதும். therefore R சமச்சீர். அடுத்து கடப்பு. கடப்புன்னு கொடுக்கும்போது நம்ம என்ன எடுக்கிறோம்? 3, 1 எடுக்கிறோம். 3, 1 3, 1 belongs to R. 1, 5 belongs to R.
இது வந்து எப்படி வரணும்? 3,5 வரணும். 3,5 இருக்கா? இல்லை. அப்போனா ஆர் கடப்பு தொடர்பு அல்ல. கடப்பு தொடர்பு இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஆர் ஓர் சமான தொடர்பும் அல்ல.